ஹே ஆல், இன்னைக்கு ஈத் அவுட்ஃபிட்டோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? அண்ட் இந்த இதுக்கு நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போடாமல் saree வியர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் அன்றைக்கி நான் வந்து இந்த ஒரு ப்ளூ கலர் saree தான் வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே அப்படியே பிரியாணி பண்ணுறதுக்காக வந்தாச்சு. அண்ட் ஈத்னாலே பிரியாணி தான் ஸ்பெஷல். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும். அண்ட் ஈதோட பிரியாணி மட்டும் எப்படி வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து கொடுக்கும். அண்ட் அன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே சேர்த்தே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இந்த மட்டன் வந்து குர்பானி கொடுத்த மட்டனில் தான் நாங்கள் அன்றைக்கி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி என்னோடய பெரியம்மா ஃபேமிலியுமே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சேர்த்து தான் வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அன்றைக்கி நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி தான் போட்டிருந்தோம். இந்த மட்டன் வந்து குர்பானி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் தான் நான் வந்து அன்றைக்கி மட்டன் பிரியாணி வந்து போட்டிருந்தேன். அண்ட் இந்த குர்பானி கொடுத்த கறியாக இருக்கட்டும் அண்ட் ஈதுக்கு செய்கிற பிரியாணியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இந்தமாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான லஞ்சை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து இங்கே பெருநாள் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். அண்ட் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னொன்று ஒரு குட்டி ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.